பாதாள உலக குழு உறுப்பினர்கள் அண்மையில் வெளிநாட்டிலே கைது செய்யப்பட்டு மீண்டுமாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னராக பல தகவல்கள், அதாவது அவர்களிடமிருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளினூடாக பல இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன. இப்படியான ஒரு சூழ்நிலையில பல முன்னாள் அரசியல்வாதிகளும் சரி அல்லது இந்நாள் அரசியல்வாதிகளும் சரி அச்சத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக எல்லாருமே அறிந்த ஒரு மிக பிரபலமான ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அரசியல் குடும்பமும் கூட அவர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வந்திருக்கின்றது. எல்லாருக்குமே தெரிந்த ஒரு குடும்பம் தான், வேறு யாரும் கிடையாது, முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய குடும்ப உறுப்பினர்களும் தற்பொழுது சிக்கலுக்குள்ளே உள்ளாகி இருக்கின்றார்கள். அதிலையும் குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தான் சொன்ன ஒரு கருத்தாலே, அதாவது இவர்களுடைய கைதினை தொடர்ந்து தானாகவே ஒரு விடயத்தினை சொல்லி சிக்கலிலே மாட்டுப்பட்டது போன்றுதான் ஒரு விடயம் நடந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் என்னென்னவெல்லாம் தற்பொழுது வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றன, அதே சமயம் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் என்ன, இவர்கள் மிக விரைவிலேயே சிறைக்கு செல்வார்களா இல்லையா அப்படி என்று சொல்லி எல்லா விடயங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் விரிவான தகவலை நாங்கள் பார்க்கிறதுக்கு முதல் நான் இதற்கு முன்னதாக இறுதியாக வெளியிட்டிருந்த காணொலியிலே ஒரு சிறிய அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தேன். குறிப்பாக எனக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே அனைவருமே நான் எதிர்பார்க்காத அளவு நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டிருந்தீர்கள். உண்மைக்குமே எனக்கு அந்த உதவியுமே கிடைத்திருந்தது என்று கூட சொல்ல முடியும். ஆகவே அந்த வகையிலே நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் உங்களினுடைய ஆதரவை தந்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாகவும் இந்த செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அந்த வகையில இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை செய்யறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு குழுவினர் தான் இந்த பாதாள உலக குழு அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள். இவர்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இலங்கையில பல குற்றச்செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது இந்த கனேமுல்ல சஞ்சீவோவினுடைய கொலை சம்பவத்தில் இருந்து ஆரம்பித்து பல போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் என்று சொல்லி பலதரப்பட்டவை இருக்கின்றன. இதற்கெல்லாம் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த நபர்கள் தான் முதன்மையான ஒரு காரணமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நபர்களை தான் அண்மையிலே இந்தோனேஷியாவில இருந்து கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வந்திருந்தார்கள். இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அவர்களிடமே கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையில அம்பாந்தோட்டை மித்தனிய தலாவு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதியில இருந்து ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்கிறதுக்கு என்று சொல்லி பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த போதைப் பொருட்களை நாட்டில இருந்து கடத்தி கொண்டு வருகின்ற பொழுதுதானே நீங்கள் எங்களை பிடிக்கின்றீர்கள், அப்படி இல்லாமல் நாங்கள் இங்கேயே அதனை தயாரித்து விடுகின்றோம் என்கின்ற கணக்குல பாத்தீங்கன்னா அதற்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்களை இவர்கள் உண்மைக்குமே பதுக்கி வைத்திருந்திருக்கிறார்கள். அது தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு செயற்பாட்டுக்கு அடுத்ததாக, அதாவது அங்கு அந்த ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்துத்தான் அடுத்ததாக பல அதிர்ச்சியான விடயங்கள் நடந்த வண்ணமாக இருக்கின்றன. குறிப்பாக அந்த பகுதியில இருந்து இன்னும் ஒரு இடத்துல இருந்து, அதாவது ஒரு இடத்துல இருந்து அந்த ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால சற்று தள்ளி இன்னொரு இடத்துல, குறிப்பாக இந்த மரவள்ளி பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த பயிரிடல்களுக்கு இடையிலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெடிபொருட்களுமே மீட்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆயுதங்கள், வெடிபொருட்கள் மற்றும் துப்பாக்கி தோட்டாக்கள் என்று சொல்லி பல பொருட்கள் அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த போதைப் பொருள் ஒரு பக்கம், வெடிப்பொருட்கள் அப்படி என்று சொல்லி உண்மைக்குமே இந்த வெடிப்பொருட்கள் என்று பார்க்கின்ற போல இதனூடாகத்தான் இந்த குண்டு வெடிப்பு சம்பவங்களும் சரி அல்லது இந்த துப்பாக்கி சூட்டு பிரயோக சம்பவங்களும் சரி நடந்த வண்ணமாக இருக்கின்றன. ஆகவே இதுக்கு எல்லாமே காரணமாக இருக்கக்கூடிய விடயங்கள் தற்பொழுது மீண்டும் மீண்டுமாக ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு நிலைமையில இந்த ஒரு விவகாரம் தொடர்பாக, அதாவது இந்த மித்தனியாவில் இந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்களை கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஒரு குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான சம்பத் மனம் பேரியான் அவர்களுடைய சகோதரர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே இதன் பின்னராகத்தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி என்றது யாருடைய கட்சி என்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த கட்சி இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய சகோதரர் தற்பொழுது கைதானதை அடுத்துத்தான் பல சிக்கல்கள் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய குடும்பத்துக்கு வந்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா தற்பொழுது மேலும் பல அரசியல்வாதிகள் அச்சத்தில் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஒரு கைது நடவடிக்கை கெகல் பத்ரே பத்மியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் அந்த ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த குற்ற செயல்களுக்கும் இந்த குற்ற கும்பலுக்கும் ராஜபக்ஷ குடும்பத்திற்கும் பாத்தீங்கன்னா தொடர்பு இருக்கிறதாக தெரிவித்து
சமகால அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் வந்து தங்களினுடைய கருத்துக்களை வெளியிட்ட வண்ணமாக இருக்கிறார்கள். அதிலே வந்து பாத்தீங்கன்னா பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சரான ஆனந்த விஜயபால் அவர்களும் வந்து தெரிவித்திருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த ஆனந்த விஜயபால் அவர்கள் வந்து சுனில் வட்டகல் அவர்கள் என்ன சொன்னார் என்றதை பார்க்கிறதுக்கு முதல் நாங்கள் ஆனந்த விஜயபால சொன்ன விடயத்தினை பார்ப்போமாக இருந்தால், அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அண்மையிலே இந்த நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்றினை பதிவிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த குற்றவாளிகள் எல்லாருமே கைது செய்யப்பட்டதன் பின்னராக உடனடியாகவே சம்பந்தமே இல்லாமல், அதாவது அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள், சரி, அதற்கான விசாரணைகள் நடக்கும், அது பற்றிய விடயங்கள் வந்து வெளிவரும், அது எல்லாமே ஒரு சாதாரண நடவடிக்கையாக சென்று கொண்டிருக்கும். எல்லாருமே அதாவது சம்பந்தம் இல்லாமல் அவர்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பதிவொன்றை பதிவிடுகின்றார். என்ன அப்படின்னா, இந்த குற்ற கும்பலுக்கும் ராஜபக்ஷ குடும்பங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதாக தெரிவித்து இப்ப இருக்கக்கூடிய இந்த சமகால அரசாங்கம் என்றது வந்து எமக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க முயற்சிக்கும் என்கின்ற மாதிரியாக அவர் வந்து அந்த பதிவினை போடுகின்றார். உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்றால் நீங்கள் அமைதியாகவே இருக்கலாம், எதற்காக வந்து எங்களுக்கு இந்த தொடர்பு இருந்திருக்கின்றது என்று சொல்லி மீண்டுமாக ஒரு கதையினை கட்டப்போகின்றார்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும். உண்மைக்குமே அதிலே தொடர்பு இருந்தால் விசாரணைகளினூடாக தெரிய வருகின்ற பொழுது குற்றம் சுமத்தப்படுவீர்கள். நீங்கள் உண்மைக்குமே தொடர்பு இருந்தால் குற்றம் சுமத்தப்படுவீர்கள். அப்பொழுது யாரு வேண்டுமானாலும் அதைத்தான் சொல்லுவார்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆகவே நீங்கள் அதற்கு முன்னதாகவே இப்படி நடக்கிறதுக்கு முன்னதாகவே நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக இப்படி ஒரு பதிவை போட்டுவிட்டால், ஓகே, இது வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து திட்டமிட்டு இதனை செய்திருக்கின்றது என்று சொல்லி மீண்டுமாக செய்திருக்கலாம் என்கிற ஒரு நோக்கத்துடன் இவர் இந்த பதிவினை போட்டிருக்கின்றாரா என்றுதான் இன்றைக்கு எல்லாருடைய ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில தான் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி நான் சொன்னதுன்றது, அவரினுடைய மனச்சாட்சிக்கு தெரியும் என்ன நடந்திருக்கின்றது, அவருக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கின்றதா, அவருக்கும் இந்த குற்றச்செயல்களுக்கும் தொடர்பு இருக்கின்றதா இல்லையா என்பது அவருடைய மனச்சாட்சிக்கு தெரியும். ஆகவே யாரும் பொய்யான ஒரு தகவலை ஒருவன் மீது சுமத்தி நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. அதே சமயம் அரசாங்கம் ஒருவரை கைகாட்டுகின்றது, இவர் குற்றவாளி, இவரை கைது செய்யுங்கள் என்றால் போலீசாருமே வந்து கண்மூடித்தனமாக அவரை கைது செய்யாது. அதே சமயம் அவர்கள் கைது செய்தாலும் நீதிமன்றம் கண்மூடித்தனமாக அவர்களுக்கு தண்டனை வழங்காது. ஆகவே முறையான விசாரணைகள் நடக்கும், விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்படுவார்கள், அதன் பின்னராக வழக்கு விசாரணைகளின் ஊடாக தீர்ப்புகள் வழங்கப்படும் என்றதை வந்து அவர் அந்த இடத்துல தெளிவுபடுத்தி இருக்கிறார். உண்மைக்குமே இது ஒரு சரியான ஒரு பதிலாகவும் இருக்கின்றது. அதே சமயம் தான் இந்த பிரதி அமைச்சரான சுனில் வட்டகல் அவர்கள் வந்து சொன்ன விடயத்தை பார்ப்போமாக இருந்தால், இந்த நாமல் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சரான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்கள் ஆகியோருக்கு வந்து இந்த குற்ற செயல்களுடன் தொடர்புபட்ட இந்த உறுப்பினர்களுடன் தொடர்பு இருக்கிறதாக அவர் ஒரு அதிர்ச்சியான ஒரு விடயத்தை, உண்மை என்றது கிடையாது, அதிர்ச்சியான ஒரு விடயத்தை வந்து அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு விடயத்தை அவர் எதன் பொழுது தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊடக சந்திப்புல தான் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்ஷவினுடைய தரப்பினர் வந்து இந்த ஒரு விடயத்தினை மறுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாமல் ராஜபக்ஷவினுடைய ஊடக பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது அவருக்கும் இந்த குற்ற செயல்களை செய்யக்கூடிய இந்த நபர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதாக சொல்லக்கூடிய அந்த ஒரு விடயத்தினை நாங்கள் முற்றாக மறுதளிக்கின்றோம், அவருக்கும் அந்த உறுப்பினர்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது என்று சொல்லி அவர்கள் அந்த பதிவினை வந்து பதிவேற்றி இருக்கின்றார்கள். உண்மைக்குமே சொல்ல போனால் அந்த விடயத்தை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள், அப்படி எல்லாமே கிடையாது என்கின்ற மாதிரியாக மறுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மேலாக அமைச்சர் அவர்கள் வந்து இந்த சுனில் வட்டகல் அவர்கள் வந்து அந்த ஊடக சந்திப்பிலே சொல்லுகின்ற சமயத்தில் சில புகைப்படங்களையும் கூட காட்டி அவர் அந்த ஊடக சந்திப்பிலே பல விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு புகைப்படம் ஒன்றை அவர் கையில் எடுத்து அதனை காட்டிய வண்ணமாக அந்த புகைப்படத்திலே இருக்கக்கூடிய அந்த அரசியல் பிரமுகர்களுடன் வேறு சிலர் வந்து இருக்கின்றார்கள். ஆகவே அந்த அரசியல் பிரமுகர்களுடன் இருக்கக்கூடிய அந்த மற்றவர்களை நீங்கள் யார் என்று கேட்கலாம். அவர்கள் யார் அப்படி என்று சொன்னால், தற்பொழுது இவ்வாறு இந்த சர்ச்சைக்குரிய பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிக்கக்கூடிய இந்த ஒரு போதைப்பொருள் விவகாரம், குறிப்பாக அந்த 2 போதைப்பொருள் கொள்கலன்கள் என்று சொல்லி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த கொள்கலன்களினுடைய உரிமையாளர்கள் தான் இந்த பிரபல அரசியல் பிரமுகர்களுடன் இருப்பவர்கள் அப்படி என்று சொல்லி அவர் அந்த புகைப்படத்தையே காட்டியிருக்கிறார். ஆகவே உண்மைக்குமே ஒரு போதைப்பொருள் கொள்கலன்களினுடைய உரிமையாளருக்கும் அந்த அரசியல்வாதிகளுக்கும் என்ன தொடர்பு, அவர்கள் ஏன் அந்த புகைப்படத்திலே இருக்க வேண்டும்,
தொடர்பு இருக்கிறபடியால் தான் அவர்கள் அந்த புகைப்படத்திலே வந்தார்கள் இல்லையா? ஆகவே இவ்வாறான பல விடயங்களை அவர் அந்த ஊடக சந்திப்பிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இவ்வாறான இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுமே பல அரசியல்வாதிகள் தற்பொழுது மாறி மாறி அகப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல தற்பொழுது பலர் தங்களுடைய பட்ட மேற்படிப்பு அப்படி என்று சொல்லி வெளிநாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இன்னும் சிலர் சிகிச்சைக்காக அப்படி என்று சொல்லியும் கூட வெளிநாட்டுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கின்றது என்கிற மாதிரியாக சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் தற்பொழுது அதான் நடக்கின்றது. அடுத்ததாக அவர்கள் சிக்கலாம். ஆகவே இவ்வாறான சாட்டுகளை சொல்லி அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று தப்பித்து விடுவார்கள் என்கின்ற மாதிரியாக அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது சிஐடியிலையும் கூட, அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலையும் கூட ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது யார் செய்தார்கள், எதற்காக செய்தார்கள் என்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஒருவேளை இந்த குற்றவாளிகள், அதாவது இந்த குற்றச்செயல்களை செய்து தற்பொழுது கைது செய்யப்பட்டவர்கள் மீதோ அல்லது நாமல் ராஜபக்ஷ அல்லது மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் மீதோ ஏதாவது ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது எதுவுமே கிடையாது. மாறாக மஹிந்த ராஜபக்ஷ மீது நீங்கள் எந்த ஒரு அவதூறும் பரப்பக்கூடாது என்று சொல்லி, அதாவது அவர் மீது அந்த அவதூறு பரப்புறதுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த முறைப்பாட்டினை செய்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுஜன பெரமுனவினுடைய அரசியல் செயற்பாட்டாளரான பசன் கஸ்தூரி எனப்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஒரு முறைப்பாட்டினை செய்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் இந்த முறைப்பாட்டினை செய்திருக்கிறார். அதாவது செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆகிய நேற்றைய தினம் தான் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக அந்த முறைப்பாட்டை செய்ததன் பின்னராக அவர் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது சொன்ன ஒரு விடயம் என்றது, மஹிந்த ராஜபக்ஷவை பற்றி நீங்கள் இங்கு யாருமே கதைக்க கூடாது. அவர் எந்த தவறுமே செய்யவில்லை. அவர் மீது வீணாக அவதூறு பரப்பக்கூடாது. இவற்றை எல்லாம் கடந்து இலங்கையினுடைய ஒரு மிகப்பெரிய குற்றவாளியோடு மோதிய ஒரு நபர் தான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். ஆகவே அவர் மீது இவ்வாறு வீண் அவதூறுகள் பரப்புவதை நிறுத்த வேண்டும் என்கிறதுக்காக தான் இந்த முறைப்பாட்டை செய்ததாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இதிலே அந்த இலங்கையினுடைய மிகப்பெரிய குற்றவாளி யார், அவருடைய பெயர் என்ன, என்ன செயல் செய்ததால் அவர் குற்றவாளியாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அறிந்த விடயங்கள் தான். ஆகவே இவ்வாறு பல கருத்துக்கள் தற்பொழுது பேசப்பட்ட வண்ணமாக இருக்கின்றன. ஆக மொத்தத்திலே சொல்ல போனால் பல ஒரு அச்சத்தின் மத்தியிலே ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலே தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தடுத்த விசாரணைகளின் ஊடாக வெளிவரப் போகின்ற உண்மைகளின் அடிப்படையில பலரினுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படலாம். அந்த வகையிலே இன்றைய தினமும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்காலை நெடோல்பிட்டிய எனப்படக்கூடிய பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு காணியில இருந்து ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ரசாயனங்கள் அப்படி என்று சொல்லி சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு தொகை ரசாயனங்கள் இன்றைய தினம் காலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு தகவலை அந்த பகுதி மக்கள் தான் போலீசாருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பின்னராக அந்த இடத்துல அந்த காணியினை சோதனைக்குட்படுத்திய சமயத்துல தான் ஒரு வெள்ளை நிறம் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ரசாயனமும் அந்த மித்தனிய பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயனங்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறதன் அடிப்படையில தான் இதுவுமே ஐஸ் போதைப் பொருளுக்காக பயன்படுத்தக்கூடிய, அதாவது அதுக்காக தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ரசாயனம் அப்படின்னு சொல்லி போலீசார் சந்தேகித்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது அது என்னன்றது உறுதிப்படுத்தப்படவில்லை. அதற்கான மேலதிக சோதனைகளுக்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதே சமயம் தற்பொழுது அந்த விசாரணையின் அடிப்படையில் பகுதி மக்களிடம் மேற்கொண்ட விசாரணை அடிப்படையில் அந்த பொருளை கடந்த ஒரு 4 மாதங்களின் முன்னராக ஒரு நபர் அந்த இடத்துல கொண்டு போட்டுவிட்டு போனதை கண்டது போன்று சிலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளினுடைய கைதின் பின்னராக பல அரசியல்வாதிகளினுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் யாருமே எதிர்பார்த்திருக்காத பல முக்கியமான தகவல்களும் வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றன. போதைப் பொருள் தானே அப்படின்னு சொல்லப்பட்டு சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டாம். ஏனென்றால் ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய சக்தி அல்லது இவர்கள் வாழ்ந்தார்கள் என்றதுக்கு எந்த ஒரு அடையாளமுமே இல்லாமல் இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் என்றதை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இடையிலே வளர்த்து விட்டால் உண்மைக்குமே அந்த இனம் காணாமல் போய்விடும். ஆகவே அந்த மாதிரியான ஒரு பாரதூரமான ஒரு விளைவுதான் போதைப் பொருளினுடைய ஒரு விளைவாக இருக்கும். ஆகவே இது பற்றி தயவு செய்து அனைவருக்குமே விழிப்புணர்வு தேவை. ஏனையவர்களுக்கும் இந்த காணொலியை அனுப்பி வையுங்கள். அதே சமயம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பருளை பகிர்ந்து கொள்வதற்கு மறந்து விடாதீர்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.